வணக்கம். இந்த வீடியோல நாங்கள் இன்றைக்கு ஹிக்கனெக்ட் டீம்ஸ்ல எப்படி ஒருத்தருக்கு லீவ் அப்ளை பண்றது மற்றும் எப்படி ஒருத்தருடைய அட்டெண்டன்ஸை கரெக்ட் பண்றது. முதலாவது நாங்க எப்படி லீவ் அப்ளை பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்ப நாங்க ஒருத்தருக்கு நாங்க டைம் டேபிள் கிரியேட் பண்ணி அவர் ஷிஃப்ட்ல ஆட் பண்ணி நாங்க ஒரு ஷிஃப்ட் அசைன் பண்ண பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட தேதியில அவர் லீவ் எடுக்கிறார், லீவ் அப்ளை பண்றாருன்னா அது எப்படி சிஸ்டத்தில் ஆட் பண்றன்றதை பார்க்கலாம். இந்த ரிவ்யூவில் லீவ்ன்ற இந்த டாபிக்குள்ள தான் நாங்கள் அதை மாற்ற போறோம். அதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய சிஸ்டத்தில் நாங்கள் லீவ் டைப்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் பேசிக் கன்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு லீவ் டைப்ன்றதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் இதுல உங்களுக்கு லீவ் டைப்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆட்டை கொடுக்குறீங்க, ஆட்டை கொடுத்துட்டு என்னென்ன டைப்பான லீவ், உதாரணத்துக்கு கேஷுவல் லீவ்ன்ற லீவை கொடுக்குறேன், மற்றது வந்து அனுவல் லீவ்ன்றதை கொடுக்குறேன். கேஷுவல் லீவ், அனுவல் லீவ், இதுல வேறு விதமான லீவுகள் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அதை ஆட் பண்ண பிறகு ரிவ்யூல போயாச்சு, லீவுக்குள்ள போய் அதுக்குள்ள போய் ஆட் லீவ் ஆட்டை கொடுத்துட்டு யாரு யார் லீவுக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணணும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே நாள் அப்ளை பண்ணியிருந்தாலும் நாங்கள் அவருடைய செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் இந்த இடத்துல ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறேன். இப்போ ஆட் கொடுக்கும் பொழுது நீங்க அடுத்ததா பார்க்க வேண்டியது எந்த விதமான லீவ் டைப், உதாரணத்துக்கு கேஷுவலா அனுவலான்றதை பார்க்கணும். எங்களுக்கு 2 தான் இருக்குது, நான் அனுவலை செலக்ட் பண்றேன். அதே மாதிரி லீவ் பீரியட் இந்த திகதியில எந்த திகதி வரைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டுமே 8ஆம் திகதி, ஆனால் இது அதிகாலை 12 மணிலிருந்து இரவு 11:59 வரைக்கும். அப்போ இது ஒரு நாள் லீவை குறிக்குது. அதாவது ரீசன் இருந்தால் இந்த இடத்துல நீங்க அதை மென்ஷன் பண்ணி கொள்ள முடியும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஓட்டோ அப்ரூவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓட்டோ அப்ரூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் கொடுத்த உடனேயே இந்த லீவ் அப்ரூவ் ஆகிடும். நடுவில் நீங்க இதுக்கு ஒரு மேனேஜர் ஆட் பண்ணணும், ஒரு மேனேஜர் மூலமாகத்தான் இதை அப்ரூவ் பண்ணணுமாக இருந்தாலும் அதையும் நாங்கள் செய்து கொள்ள முடியும் ஹிக்கனெக்ட் டீம்ஸ்ல. ஆனால் இது ஒரு HR டிபார்ட்மெண்ட் தான் இதை பயன்படுத்த போறாங்கன்றபடியால் இதை நீங்க எப்படியே பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். இதுதான் எங்களுக்கு எப்படி நாங்கள் லீவை ஆட் பண்றது, லீவ் எப்படி அப்ளை பண்றது. அடுத்ததாக வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன். இப்போ அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன்ன்றது ரிவ்யூல அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 2க்கு அல்லது நேற்று வந்து செக்இன் பண்ணியிருக்கார், ஆனால் போகும்போது செக் அவுட் பண்ண மறந்துட்டார். ஆனால் அவர் வேலைக்கு வந்தார், அது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அதை கரெக்ட் பண்ண முடியும். அப்போ எங்களுக்கு மாச கடைசியில் ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது அவருக்கு அப்சென்ட் காட்டாது. இப்போ நாங்கள் அவரை செலக்ட் பண்றோம், ஆட் பண்றோம். கரெக்ஷன் டைப் செக்இன்னா செக் அவுட்டா, ஓகே செக் அவுட்டை செலக்ட் பண்றேன். செக் அவுட் எத்தனை மணிக்கு அவர் செய்திருக்கிறார், உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து 6க்கு அப்படின்னா 18, 14, 6:15 அளவில் அவர் செக் அவுட் பண்ணியிருக்கிறார். இதுல நீங்க ரீசன் ஏதாவது ரீசன் போடுறேன்னு சொன்னா நீங்க அதை போட்டுக்கொள்ள முடியும். போட்டுட்டு அட்டாச் பண்றது அட்டாச் பண்ணி போட்டு ஓட்டோ அப்ரூவ் கொடுத்துட்டு ஆட் பண்ணீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே இது அப்ரூவ் ஆகிடும். இப்ப எங்களுடைய நாங்க மந்த்லி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நபர் 6:14க்கு செக் அவுட் ஆன மாதிரி காட்டும். இப்படித்தான் நாங்கள் உங்களுடைய ஹிக்கனெக்ட் டீம்ஸ்ல லீவ் அப்ளை பண்றதும் அதே மாதிரி தவறவிடப்பட்ட அட்டெண்டன்ஸை கரெக்ட் பண்ணி கொள்றதும். நன்றி.